ஹலோ எவ்ரிவன். நம்மள தெரியும் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறவர் இம்ரான் கான். ஸோ இப்போ வந்து நிறையா பேர் இந்த இன்சிடென்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பாகிஸ்தானில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்து இப்போ வந்து ஒரு கலவரமே வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நிறையா மக்கள் வந்து இதனால் கொல்லப்பட்டாங்க. நிறையா மக்கள் வந்து சீரழிஞ்சு சின்னாப்பண்ணான மாதிரி அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ ரிலீஸ் இம்ரான் கான்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு இதாக போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன இன்சிடென்ட் மட்டும் ஒரு ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோடைய பிரசிடென்ட் தான் நம்மளுடைய இம்ரான் கான். ஸோ அவரோட ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஆட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவிழ்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெபாஸ் ஷெரீஃப் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வந்து வராரு. ஸோ இந்த டைமில் அவரோட ஆட்சி கவிழ்ந்த உடனே இவரே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் மேலே ஒரு கேஸ் போட்டால் இவர் வெளியே வந்துடலாம். பட் இவர் மேலே கிட்டத்தட்ட 13லேருந்து 14 கேஸ் வந்து இம்ரான் கான் மேலே வந்து போடுறாங்க. ஸோ இதையே போட்டு அரெஸ்ட் பண்ணோடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஒரு படைய கடல் கணக்கில் வந்து குவிகிறாங்க. ஸோ இம்ரான் கான் வந்து அவங்களோட கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ ரெட் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். நம்ம எப்படி காஷ்மீரோ அது மாதிரி அந்த ஏரியாவில் வந்து மக்கள் எல்லோரும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீசோர் ரேலி அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது நார்த் வெஸ்ட் பீப்புள் அந்த சிஎம்ஸ் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ரேலி நடத்துகிறாங்க. ஸோ இந்த ரேலியில் வந்து பார்த்திங்கன்னா 4 லேயராக வந்து இராணுவ படைகள் நிறுத்தி எல்லோரும் தடுக்கிறாங்க. பட் கொஞ்சமாக பீப்புள் வரல. மக்கள் படை வந்து கடலோரம் இருக்கிற மாதிரி கடல் கணக்கில் வந்து மக்கள் வந்து குவிஞ்சாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி இராணுவ வீரர்கள் வந்து தடுத்து தான் இருந்தாங்க. பட் ஒரு ரீசெண்ட் டைமில் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 இராணுவ வீரர்களும் 2 மக்களும் வந்து கொல்லப்பட்டாங்க. 144 தடை உத்தரவு போட்டு மீறி வந்தீங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் கூட்டத்தையே வந்து இதனால் வந்து இராணுவ வீரர்கள் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ பெருசாக போய் இம்ரான் கான் தான் வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாகிஸ்தானில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த எலெக்ஷன் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா இம்ரான் கான் அந்த டைமில் சிறைச்சாலையில் இருந்தார். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி தான் வந்து ஜெயிச்சது எலெக்ஷனில். ஸோ அவர் வந்து என்ன தான் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவங்க கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பாகிஸ்தானில். பட் அவர் வந்து உள்ளே இருந்தனால அந்த கட்சி அப்படியே வந்து டோட்டலாக வந்து எல்லோரும் சேர்ந்து மாற்றிட்டாங்க. ஷெபாஸ் ஷெரீஃப் அவங்க வந்து திருப்பி வந்து மக்கள் என்ன தான் தேர்ந்தெடுக்கல, மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தது இம்ரான் கான். ஆனால் அந்த ஆட்சி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிடையாது. அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகள் கேட்டு விடை தெரியாதனால மறுபடியும் ஷெபாஸ் ஷெரீஃபே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மறுபடியும் பிஎம் ஆனார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச நம்மளுடைய மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, எங்களோட சேஃபஸ்ட் லீடரான இம்ரான் கான் திருப்பி எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியாக இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. தீவிரவாதிகள் வந்து ஃபஸ்ட்டு வளர்த்து விட்டதே பாகிஸ்தான். பட் இந்த பாகிஸ்தானே வந்து இப்போ தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டிருக்க நிலைமையில் இருக்குது. ஸோ இதையை பார்த்து மக்கள் வந்து ரொம்பவும் இந்தியாவை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு அவங்க வந்து இப்போ இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சைனா வந்து இதில் மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஏன்னா சைனா பார்டரில் வந்து பார்த்தோம்னா சைனா வந்து நிறைய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் கூட. அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் பரிமாதம் எல்லாமே வந்து சைனா பாகிஸ்தான் தான் வந்து லிங்க். ஸோ நம்ம எப்படி இந்தியா அமெரிக்காவும் அந்த மாதிரி சைனா பாகிஸ்தான் லிங்க். ஸோ அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது. 4000 to 6000 பீப்புள் வந்து அடிக்கப்படுறாங்க. எல்லாமே வந்து பாகிஸ்தான் அழிஞ்சிட்டே இருக்குது. பட் இப்போ ஒரே ஒரு சமாதானப்படுத்துகிற விஷயம் அப்படி என்னென்னு வந்து பார்த்தோம்னா 2 பேருக்கு இடையில வந்து ஒரு சமாதானமான விஷயம் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஜஸ்ட் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி.